டிசிப்ளினா எப்படி ப்ரோ காலையில் எந்திரிக்கிறீங்க? காலையில் எந்திரிச்சு எப்படி ப்ரோ கிரவுண்டுக்கு வர்றது? காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறதா, 6 மணிக்கு எந்திரிக்கிறதா, நீங்கள் எத்தனை மணிக்கு தூங்குறீங்க? இந்த மாதிரி கேள்வியெல்லாம் நான் நிறைய கேட்குறேன். நான் தியரி சொல்கிற மாதிரி காலையில் நைட்டு 10 மணிக்கு படு, காலையில் ஒரு 5 மணிக்கு எந்திரி, கிரவுண்டுக்கு வா அப்படின்றது அது ஓரளவு எல்லாத்துக்கும் சொல்கிறது. இதே இது 21 வயசுக்கு மேலேனா ஒரு ஆளுக்கும் மென்டலாக ட்ராமான்னு ஒன்று இருக்கும். ஒரு ஆளுக்கு ஒரு இஷ்யூ இருக்கும். பண தேவைகள், பிஸ்னஸ் பண்ண முடியாமல் இருக்கலாம், லவ் ஃபெயிலியர் இருக்கலாம், வீட்டில் அப்பா அம்மாவோட ஹெல்த் இஷ்யூ இருக்கலாம், இப்போ அவருக்கே ஹெல்த் இஷ்யூ இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு ஆள் வாழ்க்கையோட பிரச்சனையும் ஒரு யூனிக்காக இருக்கும். யாருக்கும் இத்தனை மணிக்கு தூங்குங்க, இத்தனை மணிக்கு எந்திரிங்கலாம் சொல்லவே முடியாது. நான் வந்து நல்லா சாப்பிட்டு நல்லா ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ரொம்ப அசதியில் போய் படுத்தாலுமே ஒரு 10 மணிக்கு தூங்குறேன்னு வைங்க, கரெக்டாக ஒரு 12 மணி 12:15 இந்த மாதிரி டயத்துலலாம் திடீர்னு நம்ம வந்து முழிப்போம். அப்படி முழிக்கும் போது 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்காமல் கிடப்பேன். இல்லைன்னா சில சமயம் 10 மணிலேருந்து 12 மணி வரையும் தூங்காமல் கிடப்பேன். சில சமயம் 3 மணிக்கு எந்திரிச்சிட்டு அப்படியே தூங்காமே இருக்கிறது. காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு தூக்கம் வரும் நல்லா. அப்படின்றப்ப அன்றைக்கி நாள் எந்திரிச்சு அந்த ஒர்க் அவுட்டை எப்பயுமே என்னால் எந்த நாளுமே பண்ண முடியாது. எதை வச்சு நான் இந்த ஒர்க் அவுட்டை ஃபுல்லாக பண்ணுறேன் அப்படின்னா, என் வாழ்க்கை புத்தகத்திலேருந்து ஒரே ஒரு பேப்பரை மட்டும் நான் எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். 99% இருக்கிற கதைகள்லாம் விட்டுட்டு அந்த 1% தோல்வியான கதையை பற்றி சொல்கிறேன் நான். அது என்ன அப்படின்னா, எனக்கு யூனிஃபார்ம் சர்வீஸில் அவ்வளோ ஆசை, என்னோட கோலே தான். ஆனால் அதை பற்றின ஒரு விவரம் இல்லாமல் இருந்ததுனால அது கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி அந்த பாதையை பிடிச்சி போக முடியல, சில ஃபேமிலி இஷ்யூஸ்னால. அதை அடைய முடியலன்ற ஒரு ஏக்கமும் வெறியும் அதனால ஏற்பட்ட இந்த 10 வருஷ இழப்பு 2025 ஆச்சு. இதுவரையும் வந்து அதுக்காக போராடிட்டேன். இந்த கடைசி 2 வருஷம் அதை சுத்தமாக தூக்கி போட்டுட்டு என்னை நானே வருத்திக்கிறேன். இது வந்து செல்ஃப் டார்ச்சர் தான் சொல்லப்போனால். இந்த ரீசனுக்காக தான் வந்து நான் அந்த கிரவுண்டுக்குள்ளே இவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இறங்கியிருக்கிறது காரணம். என்னால் முடியல, ஒரு 5 மணி போல் என்னால் எந்திரிக்க முடியல, ஒரு 6 மணி போல் எந்திரிக்க முடியல அப்படின்னா நான் நினைக்கிற ஒரே விஷயம் என்னென்னா, நான் அந்த யூனிஃபார்ம் இருக்குல்ல அந்த விஷயத்தை யோசிப்பேன். அதை பற்றி ஏன்டா அப்படி போச்சு அப்படின்னு யோசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என் கண்ணெல்லாம் தூக்கம்லாம் வராது. ஆட்டோமேட்டிக்காக நான் எந்திரிச்சு கிரவுண்டுக்கு வர்றது, அந்த கிரவுண்டில் வந்து 2 ரவுண்ட் நடந்தால் தான் கொஞ்சம் என்னை நானே வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிற முடியும். இல்லைன்னா அவ்வளோதான், எப்போனாலும் போய் கயிறு எடுத்து தொங்கிடலான்ற மாதிரி தான் இருக்கும். என்னை பார்க்குறதுக்கு வேணால் ஏதோ பேசுகிறத வச்சு வேணால் நம்ம வந்து தைரியமாக தெரிகிற மாதிரி இருக்கலாம். ஆனால் வந்து அந்தளவுக்கு எனக்கு வந்து அதில் ஒரு ஏக்கமும் மன வருத்தமும் நிறைய இருக்குது. இதுதான் வந்து ஒரு நாள் என்னை செயல்பட வைக்கிறது காரணம். ஒரு ஆளுக்கும் ஒரு மென்டலாக ஒரு ட்ராமா இருக்கும். அதை யூஸ் பண்ணி டெய்லி எந்திரிங்க. டிசிப்ளினாக இருக்கிறதுக்கு அது ஒன்று தான் ஃபியூலாக இருக்கும். நம்ம அடல்ட் ஆகிட்டோம். ஒரு ஆளுக்கும் ஒரு ஸ்லீப்பிங் சைக்கிள், ஒரு ஆள் வேலை ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இது சொல்கிறதுனால, இதை ஆர்டராக சொல்கிறதுனால ஒரு யூஸும் கிடையாது. செல்ஃபாக உங்களோட ஃபெயிலியர்ஸை யோசிச்சிங்கன்னா கரெக்டாக காலையில் நீங்கள் எந்திரிச்சு வந்துடலாம். Suffering is very personal, Siddharth. Let him suffer.